இன்னைக்கு சொல்ல போகிற கதையில் எந்த ஒரு விஷயத்திலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா நம்மக்கிட்ட 2 முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் இருந்தார். அவரோட ஸ்பீச்சை கேட்க பயங்கரமான கூட்டம் வரும். அவரோட பேச்சை கேட்டாலே தன்னம்பிக்கை அதிகமாகும். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு போட்டி வைப்பார். யார் அதில் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்து அவங்கள லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்றுவார். இப்போவும் அந்த மாதிரி ஒரு போட்டி நடந்தது. அதில் 3 பேர் வின் பண்ணாங்க. அந்த 3 பேரையும் தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணார். 3 பேரும் அவர் வீட்டுக்கு போனாங்க. அவங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸ். ஏன்னா வீடு அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருந்தது. அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒர்க்கர் அவங்க 3 பேரையும் தனித்தனி ரூமில் தங்க வைக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பேச்சாளரை மீட் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்கள நாளைக்கு ரெடியாக இருக்க சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே 3 பேரும் அவரை பார்த்ததும் ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஏன்னா அந்த 3 பேரில் ஒருத்தரை தான் அவர் செலக்ட் பண்ண போகிறாரு. ஸ்பீக்கர் 3 பேரையும் பார்த்துட்டு அதில் 3வது ஆளை செலக்ட் பண்ணதா சொல்கிறாரு. மற்ற 2 பேருக்கும் ஏன் அவங்கள அவர் செலக்ட் பண்ணலைன்னு யோசிக்கிறாங்க. 3 பேரும் ஒன்றா தான் வந்தோம், இப்போ தான் இவரை பார்க்குறோம், அப்புறம் எப்படி இவரை மட்டும் செலக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறாங்க. அப்போது 3 பேரையும் அவங்க ஸ்டே பண்ணியிருந்த ரூம்க்கு அந்த ஸ்பீக்கர் கூட்டிகிட்டு போனார். ஃபஸ்ட்டு பர்சன் இருந்த ரூம் நேற்று ரொம்ப நீட்டாக இருந்தது. இன்னைக்கு அங்கங்கே குப்பையாக இருந்தது. எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு சொன்னார். மேலும் நீங்கள் ஸ்டே பண்ண இடம் வேற ஒருத்தரோடதுங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லைன்னு சொன்னார். அடுத்து செகண்ட் பர்சன் தங்கியிருந்த ரூம்க்கு கூட்டிகிட்டு போனார். அந்த ரூம் ரொம்ப நீட்டாக இருந்தது. நீட்டாக தானே இருக்குது, அப்புறம் ஏன் இவரை செலக்ட் பண்ணலைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3வது ஆளோட ரூம்க்கு போகிறாங்க. அந்த ரூமும் நீட்டாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அது அவங்க ஃபேஸ்லேயே தெரிஞ்சுது. அதை பார்த்துட்டு இப்போ நம்ம ஸ்பீக்கர் பேச ஆரம்பித்தார். நேற்று நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்கள் ரூமில் இருந்த குளியல் அறையில் தண்ணி வர பைப்பை நாங்கள் தான் அடைச்சோம். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் அங்கே தண்ணி வரலன்னு தெரிஞ்சதும் 2 பேரும் இங்கே இருக்க ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு அதை சரி செய்ய சொன்னீங்க. ஆனால் இவர் மட்டும்தான் அந்த அடைப்பை அவரே சரி செஞ்சுக்கிட்டாரு. இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். சின்ன சின்ன ப்ராப்ளம்க்கு நீங்களே தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதுதான் இவரை வின்னராக நான் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன்னு சொல்கிறாரு. நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஃபஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளினை ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் எது வந்தாலும் அது சின்னதோ பெருசோ அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். When you allow others to solve your problems, you never learn anything. If you wish to mature, you must think for yourself. ஒருத்தர் செல்ஃப் டிசிப்ளினாக இருந்தாவே அதுவே அவங்கள ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணும்.